இன்றைக்கி சாம்பார் இட்லி தான் பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கு இதுக்கெலாம் தொட்டுக்கலாம். சாம்பார் இட்லி இது வடைக்கும் நல்லாயிருக்கும். வடை 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 பண்ணோம்னா இப்போ நான் பண்ணல, உடனே பண்ணி காட்டுறேன். வடை பண்ணால் அது வடைக்கும் வடை சாம்பார் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேன். யாராவது புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறேன், என் சேனலை புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் கார்டை டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். இது மினி இட்லி சாம்பார். அது இட்லி சாம்பார் அது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கோ. வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். வாங்க டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பு 3/4 கப்பில் 1 கப்பு துவரம் பருப்பும் 1 கப்பு பாசி பருப்பும் எடுத்துன்னு இருக்கேன். அதாவது ஊற போட்டுன்னு இருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு 7 கப்பு தண்ணி அளந்து வச்சுட்டுருக்கேன். அதை விட்டுடலாம். அதில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இட்லி சாம்பார், இட்லி தோசை டிஃபன் சாம்பார் தான். வெண்பொங்கல் அதுக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து நறுக்கி தண்ணியில் போட்டுருக்கேன். ஒரே 2 மீடியம் சைஸ் இவ்வளோ பெரிய தக்காளி, எலுமிச்சம்பழ சைஸ்க்கு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். இதெல்லாம் போட்டுன்றலாம். இதை நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் 4 விசில் நன்னா வரட்டும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சாம்பாருக்கு நம்ம வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துப்போம். இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சாம்பாருக்கு வறுக்கணும். அதெல்லாம் வறுத்துக்கலாம். இது 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துகிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இது எடுத்துட்டுருக்கேன் கடலைப்பருப்பு. வரமிளகா எனக்கு காரத்துக்கு 2 பேர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. 2 போடும். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அது குக்கரு இதாக விசில் வந்துடுது. மிளகு ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். அது ப்ரெஷரை அடங்கட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுபட்டோன்னே நம்ம அப்புறமா இந்த தனியாவை போட்டுக்கலாம். ஏன்னா இப்போயே போட்டோம்னா அது சட்டுன்னு இதாகிடும், தீஞ்சு போயிடும். அதனால்
இன்றைக்கி வந்து நான் மினி இட்லியும் சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதனால் சாம்பார் இட்லி சாம்பார் இது தனியாக போட்டுடலாம். இது வெறும் பவுடர் தான் பண்ணிக்க போகிறோம், அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஆறினாட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நாம் இதை பவுடராக பண்ணிக்கலாம். போகிறோம் அணைச்சிடலாம், வறுத்துட்டோம் அணைச்சிடலாம். கொஞ்சம் ஆறினாட்டு உங்களுக்கு இதை பவுட்ரு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பருப்பு வெந்துருத்து, பயத்தம்பருப்பும் துவரம் பருப்பும் வெந்துருத்து. ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு 15 சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இது கல் உப்பு, அதனால் பார்த்துன்னு நல்லா பெருசாக உரைக்கும், அதனால் பார்த்துன்னு தான் போடணும், நிறையா போடக்கூடாது. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் எலுமிச்சம்பழத்தை, இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன், அதை விட்டுக்கலாம். இதை போய் நம்ம அதுக்குள்ளே 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணி வந்துடலாம் வறுத்ததை. பாருங்க, அது கொதிச்சிருத்து. இந்த பொடியை போட்டுடலாம். பொடி போட்டு வந்திருக்கேன். நம்ம சிம்மில் அடுப்புலன்னா சிம் பண்ணிட்டு தான் போடணும். இதை கண்ணு விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, மிக்ஸி அலம்பி விட்டுக்கலாம். இந்த பொடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏற்கனவே வறுத்துன்னு இருக்கோம், இருந்தாலும் வந்து அந்த பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா.
பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ வந்து இது கொத்தமல்லி தழை வச்சுட்டுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ நான் கடுகு தாளித்து கொட்டிடுறேன். ஆமாம்மா, நான் இது பார்த்தேன்னு சொன்னேன், சந்தி. அவளுக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஞாபகம் நிறைய வச்சுக்கணும். கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன் ஒரு ஆறுக்கு கிள்ளி. இதை பாருங்கள், நெய் வந்து நல்லா 1 ஸ்பூன் விட்டு கப்புனு மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம பரமாறும் போது எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம பரமாறும் போது எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வாக்கலாம். தண்ணி சூடாகட்டும்.
இதுவே மினி இட்லி மாதிரி தான் இருக்கும் இல்லை? நம்ம வீட்டு இட்லி தட்டே மினி இட்லி மாதிரி தான் இருக்கும். இதோ பாருங்க, இட்லி வைக்கிறேன். பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மினி இட்லி இதோ பாருங்கள், இட்லியும் வார்த்துருக்கேன், மினி இட்லியும் வார்த்துருக்கேன். பாருங்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.